இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டோம். அது மட்டும் இல்லைங்க, ஷார்பிஷ் இந்தியா லாண்ட்ரி தாவேகாவில் இணைந்த இபிஎஸ் உறவினர் வந்ததோட நோக்கம் வந்து இது ஒரு மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில நாங்களும் இருந்து தட்டி தூக்கிய விஜய். எடப்பாடி தொகுதியில வந்து ஒரு நல்ல யார் இந்த மேனகா? எடப்பாடியில இருந்து வந்திருக்குங்க. என்னோட இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுகவில் 3 முறை வலங்கைமான் தொகுதி எம்எல்ஏவாகவும் 1 முறை அமைச்சராகவும் பதவி வகித்த மூத்த தலைவர் கோமதி சீனிவாசன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதே போல இபிஎஸ் உறவினர் மேனகாவும் தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறார். தமிழகத்தில் திமுக அதிமுக என மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த நிலையில் திடீர் திருப்பமாக விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை கைப்பற்றி அசத்தி இருக்கு. அந்த வகையில் 2வது இடத்துல திமுகவும் 3வது இடத்தை அதிமுகவும் பிடிச்சிருக்கு. இதனால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் உச்சத்தை தொட்ட நிலையில் மாஜி அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தாவேகாவில் இணைந்து வராங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மாற்றுக் கட்சியினரை தாவேகாவில் இணைக்கும் விழா நடைபெற்று வருது. இந்த நிலையில் நேற்று காலை தாவேகா தலைமை அலுவலகமாக பனையூரில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த நிலையில் சுமார் 12 மணி அளவில் மாற்றுக் கட்சியினர் தாவேகா அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டாங்க. முட்டி மோதி மாற்றுக் கட்சியினர் உள்ளே சென்றிருக்காங்க. இதனையடுத்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவர்ஜுனா முன்னிலையில் பலரும் தாவேகாவில் இணைந்திருக்காங்க. அந்த வகையில் அதிமுகவில் 3 முறை வலங்கைமான் தொகுதி எம்எல்ஏவாகவும் 1 முறை அமைச்சராகவும் பதவி வகித்த மூத்த தலைவர் கோமதி சீனிவாசன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறார். இதே போல அதிமுக கலைப்பிரிவு மாநில செயலாளர் ஆர்பி உதயகுமார், அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், திருவையாறு தொகுதியின் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன், குன்னூர் தொகுதியின் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு, மதுரை அதிமுக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் MS பாண்டியன், திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான், நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தாவேகாவில் இணைஞ்சிருக்கார். இது மட்டுமில்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சகோதரி மகளும் தொழிலதிபருமான மேனகா தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறார். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.